வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பத்மநாபபுரம் பேலஸ். இந்த பத்மநாபபுரம் அரண்மனை ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அந்த பேலஸ் இருக்கிற ஊரோட பேர் வந்துட்டு பத்மநாபபுரம். அந்த ஆக்சுவலாக இது வந்துட்டு கல்குளம் அரண்மனைன்னு கூட சொல்லுவாங்க. இது இப்போ ஆனால் இது வந்துட்டு கேரளாவோட கண்ட்ரோலில் இன்னொரு அரண்மனை இருக்குது. இந்த பேலஸை சுற்றியுமே ஆக்சுவலாக ஃபுல்லாகவே கருங்கல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ பார்க்கிங் வந்துட்டு அங்கே பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ பைக்கில் போனோன்னா 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. அப்படி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேமரா கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மொபைலுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கேமராஸ்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக என்னன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் உடன் பேஸ் பண்ணி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனை இது. நம்ம இப்போ அந்த டிக்கெட் வாங்கிட்டு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து டிக்கெட்டை நம்ம செக் பண்ணி உள்ளே விடுவாங்க. உள்ளே போனோடனே நீங்கள் பார்க்குற அந்த ஃபர்ஸ்ட் வியூ தான் இது. அங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாக் இருக்கும். இந்த பேலஸோட என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா பூமுக டிசைன் சொல்லுவாங்க. இது வந்து கேரளாவோட பாரம்பரியமான ஒரு டிசைன். அது இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 90 வகையான தாமரை பூக்கள் செதுக்கப்பட்ட மாதிரியான நம்ம மேலே பார்க்குற அந்த டிசைன் அங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு விளக்கு இருக்குது. அந்த பாரம்பரிய விளக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும். (1601 to 1790), this was the capital of Travancore. And then the famous king Martandavarma. 14 kings are ruled here. Famous king Martandavarma, who defeated the Dutch people in 1741 Kolachalwal. The 14 buildings are here. And then this is the entrance, the reception area. The king received special guests from here. On the speciality on the ceiling, 90 flowers, 90 designs. Each flower is different and unique. And floor is made up of egg white, jaggery, tender coconut water, limestone and herbal mix. Cement not used here. That one Chinese chair. Chinese merchant presented to the king. That one 7 pieces granite. During the summer season, king was there. On the showcase you can see greeting card. During the Onam season, landlord present. That is made up of mahogany wood. And our main deity Padmanabha Swami picture is depicted there. This one horseman lamp. We can turn any direction, it stands still. It will not rotate. The gravitation force is centralized on horseback, and their ball bearing system is existed there. And excess oil collected this stone vessel. Then we can go upstairs. இப்போ நீங்க பார்க்கிறது ராஜாவோட சேர். இது வந்துட்டு தனித்தனி பீஸால உள்ள கிரானைட் கல். ராஜாவுக்கு உட்கார்றதுக்கு குளிர்ச்சியான ஒரு உட்கார்றதுக்கான இடம் அது. ஸ்பெஷாலிட்டி பாருங்க, மேலே 90 பூ 90 டிசைன், ஒவ்வொரு பூ ஒவ்வொரு டிசைன். தரையில சிமெண்ட் கிடையாது, மூலிகை சாறு, சுண்ணாம்பு, கறிக்கல் வெள்ளம், கருப்பட்டி, முட்டை வெள்ளை தான் போட்டு. இப்போ நீங்க பாக்குறது ராஜா காலத்துல யூஸ் பண்ண கிரீட்டிங் கார்டு. இது வந்து ஓணம் டைம்ல எல்லாம் மன்னர்களுக்கு அனுப்புற கிரீட்டிங் கார்டு இது. அப்படியே நம்ம மேலே ஏறி போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது ராஜாவுடைய சட்டசபை. அந்த சேர்ல வந்து ராஜா உட்கார்ந்து, போத் சைடு மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்து சட்டசபை. லைக் 11 spare windows there. 11 windows. Spare windows there. Yes, like that in a boxல herbs എന്ന് പറയുമ്പോൾ മൂലികകൾ, ചന്ദനം, രാമച്ചം പോലുള്ള മൂലികകൾ ഫിക്സ് ചെയ്യും ഫോർ കൂളിംഗ്. எந்த பீரியட்ல உள்ளது? எந்த பீரியட்ல? இது வந்து 18th century. 18th century. Thank you.
அப்படியே நம்ம அடுத்த பாகத்துக்கு போயிடலாம். கொஞ்சம் கீழே ஸ்டெப்ஸ்ல இறங்கி போற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இந்த பில்டிங்ல இருந்து அடுத்த பில்டிங்கான ஒரு கனெக்டிவிட்டியான இடம். அது அங்க வந்துட்டு டைனிங் ஹால் இருக்கான். அது எப்படின்னா ஊர் மக்களுக்கு சாப்பாடு போடுற இடம். இதுதான் வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு ராஜா வந்துட்டு இந்த சாப்பாடு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்க வச்சிருக்கிறது. நம்ம அந்த போர்ட்ல இருக்குது என்னன்னு போய் வாசிக்கலாம். இந்த இடம் ஆக்சுவலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, திருவிதாங்கூர் அரசர்கள் தருமத்தை உயர்ந்தும் மேலாக பேணி காப்பதா இருந்தார்கள். தினந்தோறும் 2000 ஆள்களுக்கு தவறாமல் அன்னதானம் அளிப்பது இங்குதான். 2 நிலையில் உள்ள இந்த கொட்டிடத்தில் ஒவ்வொரு நிலையிலும் 1000 பேருக்கு உணவளிக்கும் வசதி கொண்டது. கீழ்நிலை வைக்கப்பட்டுள்ள சீன பரணியில்தான் பல இனம் ஊறுகாய்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக என்னன்னா அவங்க வந்துட்டு இந்த நிறைய பேருக்கு அன்னதானம் மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹால் தான் இது. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஃபுல்லாகவே மக்களுக்கு வந்துட்டு அந்த 1000 பேருக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இங்கே இடம் இருக்குது. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். இப்போ நாம் அப்படியே கீழே இறங்கி போய் அந்த இப்போ நம்ம பார்த்த அந்த ஹாலுக்கு கீழே இன்னொரு 1000 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கான இடம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அங்கே ஆக்சுவலாக அந்த சீன பரணி அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் நம்ம போய் பார்க்கலாம். அந்த வித்தியாசமான அந்த சீன பரணியில தான் விதவிதமான ஊறுகாயும் இல்லை மற்ற ஃபுட் ஐட்டம்ஸும் உணவுப் பொருட்களையும் வச்சு பாதுகாத்திருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே மரத்தாலான அரண்மனைகள், வித்தியாசமான ஒரு டிசைன். அது எல்லாமே கேரள பாரம்பரியத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. இப்போ நீங்க பாக்குறது வந்துட்டு அந்த மேல பார்த்த டைனிங் ஹாலுக்கு கீழே இங்க ஆக்சுவலா நிறைய அந்த பரணிகள் இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே என்னடான்னா இந்த சைனீஸ் ஊறுகாய் அந்த பரணிகள் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஊறுகாய் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு தண்ணிக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம இப்ப பார்க்கலாம். இது வந்துட்டு பல இடத்துல இருந்து கிடைச்ச கல் சிற்பங்கள் எல்லாமே அங்க கீழே வச்சிருக்காங்க. இதுதான் அந்த கீழே இருக்கிற 1000 பேர் உட்காந்து சாப்பிட்ற அந்த டைனிங் ஏரியா. இது இந்த மேல இருக்கிற அந்த எல்லாமே தனித்தனி ஒரு சிங்கிள் வுட்ல பண்ணது, ஒத்த தடியில பண்ணது. அது இந்த பேலஸ்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 14 மாளிகை இருக்குது. ஸோ ஆக்சுவலா 1 by 1 நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு இன்னொரு மாளிகைக்குள்ளதான் நம்ம போக போறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போக போக அவங்க வந்துட்டு அதை சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அங்கே ஸ்டாஃப் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு ரொம்ப தெரிய ஆசை இருக்கோ நீங்கள் ஜஸ்ட் பார்க்குறதும் சரி, அங்கே அவங்கள்ட்ட கேட்டாச்சுன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க. ஸோ ஒரு பத்மநாபபுரம் பேலஸ் அந்த ராஜ வாழ்க்கையை பற்றி தெரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இது என்ன மேடம்? ഇത് ഫസ്റ്റ് ബിൽഡിംഗ് ആണ്. നായ്ക്കൊട്ടാരം എന്ന് അറിയപ്പെട്ട മദർ പാലസ്. രാജാവ് പൂജയും ധ്യാനവും ചെയ്യുന്ന இந்த இடம். இது வந்து 63 പൂക്കൾസ് ഉണ്ട്, ഫ്ലവേഴ്സ് ഉണ്ട്. ഇതിലെല്ലാം 2 ഇതളും ഇത് 3 ഇതളും ഉണ്ട്. അതായി കാണുന്നത് 3 ലെയറാണ്. ഇത് வந்து 3 ത്രിമൂർത്തികളെ സൂചിപ്പിക്കുന്നതാണ്. വിഷ്ണു, ബ്രഹ്മ, മഹാദേവ എന്ന രീതിയിലാണ് സങ്കല്പിച്ചിരിക്കുന്നത്. ഇതിന്റെ കീഴിലായിട്ട് രാജാവ് നിലവിളക്കും വെച്ച് ധ്യാനവും പൂജയും ചെയ്യുന്നതിന്റെ ഇടത്ത് വെച്ചാണ്. ഇത് ഇവിടുത്തെ വേറെ പ്രത്യേകത എന്നത് കന്നിമൂല തൂണാണ്. ഇത് മരിക്കപ്ലാവില്ലേ, അതിനകത്ത് ഒറ്റത്തടി വൃക്ഷമാണത്. ഇത് 3 വംശങ്ങളാണ് സൂചിപ്പിക്കുന്നത്: ചേര, ചോള, പാണ്ഡ്യൻ. പലാമരത്തിൽ ഇതെല്ലാം തേക്കാണ്. ഇത് മാത്രമാണ് പലാമരത്തിൽ പണിയിരിക്കുന്നത്. പിന്നെ അത് രാജാവുടെ പൂജാ ഷെൽഫാണ്. പൂജാ സാധനങ്ങൾ വെക്കുന്ന ഷെൽഫാണ്. இப்ப நம்ம உள்ள இருக்கிறது வந்துட்டு தாய் கொட்டாரம்னு சொல்ற மதர் பேலஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதையோட ஒரு ஓப்பனிங் இடம் இருக்குது. பட் ஆனா அது வந்துட்டு க்ளோஸ்டா தான் இருக்கும். நம்ம அதை போய் பார்க்கலாம். அது இந்த மதர் பேலஸ்க்கு உள்ளாடி தாய் கொட்டாரம். இந்த கொட்டாரத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன ஓப்பனிங் தெரியும். அந்த ஓப்பனிங் வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதை. இது இன்னொரு கொட்டாரத்துக்கு போறதுக்கான ஒரு சுரங்கப்பாதை. இது
இப்போ ஆக்சுவலாக க்ளோஸ்டு அது. அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற அந்த வியூ தான். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு வந்துட்டு உள்ளேருந்து பார்க்குறப்போ அந்த ஃபுல்லாக அந்த வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியேந்து பார்த்தா உள்ள எவ்வளோ எதுவுமே தெரியாது. பட் ஆனால் நம்ம உள்ளேருந்து வெளியே பார்க்குறோன்னா எல்லாமே தெரியும். ஸோ அதுதான் இந்த ஒரு மரத்தால் செய்யப்பட்ட இந்த கட்டிடத்தினோட ஒரு சிறப்பு அம்சம் இது. இந்த தாய் கொட்டாரம் தான் இந்த அரண்மனையிலேயே ரொம்ப பழமையான ஒரு கொட்டாரம். இங்க ஆக்சுவலா இது கெட்டினது எப்போன்னா 1550 வருஷத்துக்கு முன்னாடியே இது கட்டியிருக்காங்க. இது ஒரு கேரளா 4 கட்டு வீடு டிசைன்ல வந்துட்டு இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 படுக்கை அறை இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல தான் ராஜ வம்சத்தை சேர்ந்த அந்த ராஜ ராணிங்க அப்புறம் அந்த ராயல் லேடிஸ் எல்லாமே இங்கே இருந்து தான் எல்லாமே அந்த ஹோல் வழியை தான் வெளியே பார்ப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இந்த இதெல்லாம் அவங்க வந்து இங்கேருந்து வெளியே பார்க்குற அந்த இடம் தான். அது ஒவ்வொரு இடத்துலையுமே அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ராணிங்க எல்லாம் இங்கேருந்து தான் பார்ப்பாங்க. இப்போ நம்ம ராஜாவோட படுக்கறை போக போகிறோம். அது போகிற வழி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒவ்வொரு பேலஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான உடன் பிரிட்ஜஸ் இருக்கும். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட பாலங்கள். இந்த பேலஸ்லேருந்து அந்த பேலஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே மரத்தால் பண்ணியிருக்காங்க. இது வந்து அரசருடைய படுக்கை அறை. இது அரிய வகை 64 தரத்துள்ள அரிய வகை மூலிகை மற்றைகள் தயாரிக்கப்பட்ட கட்டில் இது. ஓகே, நிறைய மூலிகை இருக்குது. இதெல்லாம் செதுக்குறதா? இதெல்லாம் ஒரு பீஸ். ஓ ஓகே. அந்த கிடக்கக்கூடிய இடம் மட்டும் அது கீழே இருக்கிற மரம் மட்டும். ஆக்சுவலாக என்ன மரம் அது? மற்ற 64 தரத்துள்ள அரிய வகை மூலிகை மற்ற 64 தரத்துள்ள மெடிசன். 64 மெடிசன். அதான் 64 பீஸ். இதுல இருக்கிறதுல 64 பீஸ் இருக்கு. இந்த பெட்ல ஆக்சுவலா 64 வகையான மூலிகை பீஸ்ல கட்டியிருக்காங்க. இது அவரோட சேராது. இப்போ நீங்க பாக்குறது ராஜாவோட கழிப்பறை. இங்கேருந்து பார்த்தாச்சுன்னா அந்த ஒரு வித்தியாசமான ஒரு வியூ தெரியும் இங்கேருந்து. இப்போ நம்ம ராஜாவோட அந்தப்புறத்துல இருக்கிற அந்த பெண்கள் வந்துட்டு ஆடை ஆபரணங்கள் அணியக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். அந்தப்புறம் பெண்கள் ஆடை ஆபரணங்கள் பண்ணக்கூடிய இடம். அது கண்ணாடி. இது பின்னாடி வெள்ளி பூசிய 2 பெஞ்சும் கண்ணாடி. அந்த பக்கம் இந்த பக்கம் 2 ஊஞ்சல் பாத்தன. மூலிகை சாரால் தீர்த்த ஸ்ரீகிருஷ்ண லீலா ചിത്രങ്ങൾ 200 വർഷം പഴക്കമുള്ളതാണ്. 200 വർഷം പഴക്കം. മലയാളമല്ലേ? തമിഴ് சொல்லலாம். അമ്മ മഹാറാണി വാഴ്ந்த ഇടം. ഇതിന്റെ ഉള്ളാലെ ഒരു ഈട്ടിത്തടിയിൽ തീർത്ത കട്ടിൽ പാർக்கலாம். കട്ടിലിൽ കാണുന്ന വെളുത്ത പൂക്കൾ ആനക്കൊമ്പിലുള്ളതാണ്.
മുന്നാടി പോകുമ്പോൾ ജാപ്പനീസ് മോഡലിലുള്ള ഒരു ഊൺമേശ കാണാം. അതിന്റെ വശങ്ങളും ഡിസൈൻ ചെയ്തിരിക്കുന്നത് ആനക്കൊമ്പിലാണ്. അവിടെ കീഴെ ഒരു ചെറിയ പീഠത്തിൽ അമ്മ മഹാറാണി ഉക്കാരെങ്ക അതിൽ ആദരപൂർവ്വം ശാപ്പാട് ശാപ്പിട്ടിരുന്നു. മുന്നോട്ട് പോകുമ്പോൾ രണ്ട് സൈഡിലായി കരിങ്കല്ലിൽ തീർത്ത 2 ടോയ്ലറ്റുകൾ பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது ராணியோட படுக்கை அறை, பெட்ரூம். இதுல வந்து யானை தந்தத்தாலான டிசைன் அதுல இருக்குது. இங்கே வந்துட்டு உட்கார்ந்து சாப்பிட்றதான இடம் அது. ராணிங்க உட்கார்ந்து சாப்பிட்ற இடம். இங்கே கீழே போறதுக்கான ஒரு வாசலும் இருக்குது. இங்க 2 பக்கமுமே அந்த காலத்துலனா ராஜ காலத்துல உள்ள டாய்லெட் 2 பக்கமுமே இருக்கும். இந்த இடத்துல தான் ராணிங்க எல்லாம் அங்க நடக்கிற கலை நிகழ்ச்சிகள், டான்ஸா இருக்கட்டும், வேற என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் இங்க இருந்து தான் அவங்க பார்க்கணும். அதுக்கான அந்த இடங்கள் அங்க இருக்குது. நான் அதை காமிச்சு தரேன். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க அடுத்த பேலஸ்க்கு போகிறோம், கொட்டாரத்துக்கு போகிறோம். இங்கேருந்து பார்க்குற அந்த வியூவே கொஞ்சம் வேற லெவலில் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் தெரியும். அது இல்லாமல் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லா அந்த கொட்டாரத்தோடையும் அந்த மேலே இருக்கிற அந்த அழகே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்க. அது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனை. ஆயுதசாலையும் காவல் கோபுரமும். இங்குள்ள வீதி குறைந்த நெடுநீள அறையில்தான் அரசர்கள் ஆயுதங்களை பாதுகாத்து வந்ததாக தெரிகிறது. இந்த அறையில் ஜன்னல்கள் எதுவும் 2 வாசல்கள் மட்டும்தான் உள்ளன. வடக்கு ஆற்றில் ஒரு காவல் கோபுரம் இருப்பது காணலாம். இந்த காவல் கோபுரத்தின் உயர்ந்த பகுதியிலிருந்து பக்கத்தில் நடக்கும் காட்சிகளை காண முடியும். இங்கு பாதுகாக்கப்பட்ட 16,000 கணக்கில் போர் ஆயுதங்களை கோனல் மெக்கலோ பிரபுவின் உத்தரவின்படி ஆங்கில பட்டாளர்கள் எடுத்து சென்றதாக தெரிகிறது. மிச்சம் மீதியுள்ள ஆயுதங்களை இங்கே பங்களாவில் வரும் உல்லாச பயணிகளுக்காக காண்பிப்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. இது ஆக்சுவலாக ஆயுதம் கடை மாதிரி. அந்த காலத்திலேயே ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த விண்டோலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல ஆக்சுவலா பழமையான அரண்மனை அலுவலகம், த ராயல் ஆபீசஸ், பழைய அரண்மனை அலுவலகம்.
ഇതെന്നത് ഇവിടെയാണ് രാജ മലയാളമൊന്നുമല്ല മലയാളം തമിഴ്. ഇവിടെയാണ് രാജാവിരുന്ന് തേരോട്ടങ്ങളൊക്കെ കാണുന്ന സ്ഥലം. തേരോട്ടങ്ങളൊക്കെ കാണുന്നത് രാജവീതിയിൽ. പണ്ട് വീടുകളൊന്നും ഇല്ലല്ലോ. പണ്ട് ഇവിടെ വീടുകളൊന്നും ഇല്ല, രാജവീതിയായിരുന്നു. ഉത്സവങ്ങളും തേരോട്ടങ്ങളൊക്കെ നടക്കുമ്പോ കാണുന്ന സ്ഥലമാണ്. അത് കഴിഞ്ഞാണെങ്കിൽ ഇവിടെ പട്ടയം കൊടുത്തതായിരുന്നു. ആനയുടെ മേളിലിരിക്കുന്ന ഇരിപ്പിടത്തിന് പറയുന്ന പേരാണ് അമ്പാരി. ആ മാതൃകയിലാണ് ഇത് ചിത്രീകരിച്ചിരിക്കുന്നത്. ചില പ്രത്യേക ദിവസങ്ങളിൽ ജനങ്ങൾക്ക് ദർശനം കൊടുക്കുന്നത് ഇവിടെ ഇരുന്നായിരുന്നു. മൂന്നാമത് അരസൻ അനിഴ തിരുനാൾ മാർത്താണ്ഡവർമ്മ. இவர்தான் அரமனையெல்லாம் கட்டியிருக்காங்க. 13 அரமனை இவர் தான் கட்டியிருக்கா. இவரோட 13வது இது 14வது கடைசியான இந்த பாலசு கடைசியான அரசன் தான். இவர பேரு தர்மராஜா. ஆமா, இவரை கார்த்திகை திருநாள் ராமவர்மான்னு சொல்லுவாங்க. இவരുടെ കാലത്തിലെ ഇവിടെ വന്ന് ക്രിസ്തു മതം പ്രചരിപ്പിക്കാൻ ഇങ്ങനെ വന്ന ഫ്രഞ്ച് മിഷണറി ഇതാ ஃபாதர் போல்னோஸ் சென்ட் பர்த்தலோமே டைஸ். அது இவர் தான். ஆனால் கொஞ்ச காலம் ராஜா கிட்ட பெர்மிஷன் கட்டி இங்கே தங்கியிருந்தது. ராஜா ஏரியெல்லாம் கொடுத்துட்டாங்க, பள்ளி மற்றும் கட்டுறதுக்கு ஸ்தலம் கொடுத்துருந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் 1790 இவர் இங்கேருந்து நம்மளை கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணி திருவனந்தபுரம் பாலஸுக்கு போயிட்டாங்க. 1790 அப்பயே போயிட்டாங்க. ஆமாம், அப்போ ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட் கேலரி. இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த மன்னர் காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேலரிஸ் வந்துட்டு எனக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா கேப்டன் டெலனாய் ஆஃப் டச் ஆர்மி சரண்டர் டு மகாராஜா மார்த்தாண்டவர்மா. இது ஆக்சுவலாக அந்த டச் ஆர்மி வந்துட்டு சரண்டர் ஆனப்போ அதை சித்தரிக்கிறதுக்கான ஒரு படம் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா காயங்குளம் annexation of Kayangulam by 1745. ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே ஆர்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, தெரியல. கான்ஸ்பிரேஷன் மெசஞ்சர் ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் மகாராஜா. இந்த மாதிரி சுற்றியுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ரெண்டு பக்கமுமே நிறையா இந்த படங்களாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரரி அகெனிஸ்ட் மகாராஜா 1731. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் இருக்குது. இது வந்துட்டு அங்கே தங்குற கெஸ்ட்டுக்காக உள்ள டாய்லெட் இது. இந்த பில்டிங் ஆக்சுவலாக என்னடான்னா அங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளியேந்து வர டிராவலர்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளியூர் ஆட்களாக இருக்கட்டும், இங்கே வந்து தங்குறதுக்காகவும் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுற இடமா அங்கே போட்டிருக்காங்க. இந்திர விலாசம் அரசர்களை காண வரும் வெளிநாட்டு விருந்தினர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடம். இந்த கட்டிடம் உள்நாட்டு பாணியில் அமைக்கப்பட்ட வெளிநாட்டு பாணியில் உருவாக்கப்பட்டுள்ளதை காண முடியும். This building was constructed for the accommodation for foreign tourists and visitors coming to visit the king. Unlike the other buildings, it has been constructed in ethnic Kerala style of architecture. The influence of foreign style architecture is evident for the structure of building. இங்கே வந்து தங்குற கெஸ்ட்டுக்காகவும் இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது, அதே நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே கல்லால் ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பில் இருக்குது. அப்படியே நம்ம கீழே இறங்கி இதோட அடுத்த பில்டிங் நம்ம போகலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வுட்டாலான ஸ்டெப்ஸ். இது ஃபுல்லாக மரத்திலேயே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த விருந்தினர் மாளிகை.
இப்போ எனக்கு பின்னாடி பார்க்குற இடம் தான் ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வர கெஸ்ட்டுக்காக இருக்கிற அந்த பேலஸ் மாதிரி. இங்கே பேலஸில் வந்துட்டு வரவங்களுக்காக இது நம்ம கேரளா ஸ்டைலில் இல்லாமல் இது வந்துட்டு அந்த இது நம்ம ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் கட்டியிருப்பாங்க. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கேன்டீன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் எல்லாம் இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு. பட் இப்போ ஆனால் இது உள்ளே வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம போய் பார்க்கலாம். அது ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் இது. அந்த கேண்டீன் பார்க்கறதுக்கே ஒரு கேரளா ஸ்டைலில் அதுவே ஒரு அழகான ஒரு பில்டிங் தான் இருந்துச்சு. நம்ம அது உள்ள போய் பார்க்கலாம். இங்கே ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, ஜூஸ் ஐட்டம், மற்ற மாதிரி நிறைய ரிஃப்ரெஷிங் ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நேராக அடுத்த பில்டிங் போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அரண்மனைகள் நம்ம பார்க்க வேண்டியது மீதி இருக்குது. ஸோ அந்த பில்டிங்ஸையும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கறதா அந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது. வேற லெவலில் இருக்கு பார்க்கறதுக்கே. இந்த பேலஸ்ல இந்த அரண்மனையிலே பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நிறைய முக்கியமான கட்டிடங்கள்லாம் இருக்குது. அது ஆக்சுவலாக வந்துட்டு ஹோமபுரம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு சடங்குகள், யாகங்கள் அதெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்திர விலாசம்னு சொல்ற இடம் இருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த விருந்தினர்கள் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கத்திய சாலையை கொண்டதாக உள்ளதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு நாடக கலை சாலைன்னு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் தெற்கு கொட்டாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது ஆக்சுவலாக தாய் கொட்டாரத்தை மாதிரியே இருக்குமா. ஆனால் வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு கொட்டாரம். இப்போ அது வந்துட்டு ஒரு அருங்காட்சி இடமாக அதை யூஸ் பண்ணுறாங்க. அதை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு நீச்சல் குளமும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த குளம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். இங்கேருந்து போனோம்னா ரைட் சைடில் தான் அந்த குளம் இருக்குது. இந்த குளத்தில் ஆக்சுவலாக இங்கேருந்தும் போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது. பட் ஆனால் அதை பிளாக் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்துட்டு அந்த அரண்மனைக்கு உள்ளேருந்து வர்றதுக்கான வழி வந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த நீச்சல் குளம் இருக்க இடத்து தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனும் இருக்குது. அதே நம்ம பார்க்கலாம். ஒரு சமையலறை இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த பழங்கால எப்படி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இப்படியே நம்ம உள்ளே ஏறி போனோம்னா அந்த குளப்புறான்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பேரு. ஸோ இதுதான் அந்த குளம். இது ஆக்சுவலாக இப்போ போகிறதுக்கான இடத்த பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது. இதுதான் அந்த ட்ரெஸ் மாத்துற இடம். அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிச்சனுக்கான இடம் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, கல்லால் இருக்கிற அந்த சிங்கிள் ராக்ல வந்து கட் பண்ண அந்த தண்ணீர் தொட்டி இருக்கும்.
அப்புறம் அந்த மாவு அரைக்கிறதுக்கான அந்த ஆட்டு உரல் அது இருக்கும். இதுதான் அந்த கிச்சன். தண்ணி வைக்கிற கல் தொட்டி இது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் எங்கன்னா ராஜாவோட அம்மா சேத்துலட்சுமி பாய் அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கொட்டாரத்துக்கு தான் நம்ம போக போறோம். இதுதான் அந்த ராஜா அவங்க அம்மாவுக்கு சேத்துலட்சுமி பாய் அவங்களுக்கு கட்டி கொடுத்த கொட்டாரம். அதான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இப்போ நாம அந்த பத்மநாபபுரம் பேலஸ்க்கு உள்ள இருக்கிற நவராத்திரி மண்டபத்தை பார்க்க போறோம். இந்த மண்டபம் ஆக்சுவலா ஒரு மாறுபட்ட ஒரு கட்டடக்கலையால கட்டியிருப்பாங்க. விஜயநகர கட்டடக்கலையால இதை கட்டியிருப்பாங்க. இது ஆக்சுவலா என்னன்னா அந்த ஃப்ளோர் வந்துட்டு தேங்காய் கூடு, அப்புறம் முட்டை, வெள்ளைக்கரு, கற்கள் இதெல்லாம் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளோரை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பில் இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நவராத்திரி டைமில் வந்துட்டு பூஜைகள்லாம் நடக்கும். இங்கே டான்ஸ் கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும். இதை வந்துட்டு அந்த ராஜாவோட ராணிகள் அவங்க எல்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்களோட இடத்துல இருந்துட்டு இதை பார்ப்பாங்க. ராணிகள்லாம் பார்க்கறதுக்காக அவங்க மரத்துளைகள் மாதிரியான சின்ன சின்ன ஓட்ட வழியா அவங்க மேலேருந்து பார்க்கறதுக்கான வசதிகள் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற மண்டபத்தில் இருக்கிற மற்றவங்களால அவங்கள பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல இந்த இடத்த கட்டியிருப்பாங்க. நவராத்திரி பூஜை டைமில் இது 10 நாள் திருவிழா கொண்டாடக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு நவராத்திரி மண்டபம்னு பேர் வச்சிருக்காங்க. இது அவங்களெல்லாம் தொழுது வரக்கூடிய கோயில், சரஸ்வதி கோயில். ஆமாம், அங்கே சாமி சிலை இங்கே கிடையாது. சாமி சிலை வெளியில் வச்சிருக்காங்க. இந்த தாழை கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்தை தர ராஜா சாப்பிட்டு அங்கே நமஸ்கரிக்கக்கூடிய இடம். இந்த ப்ரோக்ராம் 10 தோசம் ப்ரோக்ராம் நடக்கும்போது லேடிஸ் எல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ளே இருப்பாங்க. அதில் சின்ன சின்ன அறை கொடுத்துருக்காங்க. கிளிவாதல்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளிவாதல் முகேன இங்கே நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் லேடிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் பிரஜைகள் எல்லாம் சுற்றுப்பாடில் இருப்பாங்க. நவராத்திரி பூஜையெல்லாம் இங்கே நடக்கும்போது இந்த சிலையிலெல்லாம் திரியிட்டு எண்ணெய் ஒழிச்சு லேம்பெல்லாம் கத்திச்சாக்கா அன்னைக்கு எல்லாம் அங்கே நடத்தக்கூடிய அதுக்காக ஓரோட கல் சிலைகள் வச்சுருக்காங்க. இப்போ இந்த நவராத்திரி பூஜையில் என்ன பண்ணுவாங்க?
இப்ப நவராத்திரி பூஜை இங்க கிடையாது. இப்ப அந்த சாமி சில கேரளாவில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கஷேத்திரத்துக்கு பக்கம் குதிரை மாளிகைன்னு ஒரு இடம் இருக்கல்ல, அந்த பேலஸ், அதுக்கு கீழே ஒரு மண்டபம் வச்சிருக்காங்க. அவங்கள இங்கேன்னு அவங்க 10 நாள் அங்க கொண்டு போய் திருவிழா கொண்டாடி திரும்ப வருவாங்க. முருகன் குண்டனினாங்க சாமி, சுசீந்திரன் குண்டனினாங்க, அதுக்கு குமாரகோவில் முருகன் சாமி, இந்த சரஸ்வதி அம்மா 3 சிலைகளும் இங்கேன்னு போயிட்டு அவங்க 18 நாளுக்கு பிறகு திரும்ப வருவாங்க. அது அப்ப கோயில் அது? ஆமா, சரஸ்வதி கோயில். அவங்க முன்னாடி அவங்க சாமி கும்பிட்டு வந்த சரஸ்வதி கோயில். ஆமா, இங்க சாமி சிலை இப்ப இங்க இல்ல, சிலை வெளியில வச்சிருக்காங்க. வெளியில கோயில் கட்டிட்டு பாத்துருக்கல, அந்த குளத்துக்கு பக்கம். ஆமா, ப்ரோக்ராம் நடக்கும்போ இந்த சிலை இன்னைக்கு லைட்டுகள் உண்டு, அன்னைக்கு லைட்டு கிடையாதுல்ல. இந்த சிலைகளில் எல்லாம் எண்ணெய் ஒழிச்சு எல்லாம் லேம்ப கத்திக்கும் போது தான் எல்லாமே வெளிச்சமா தெரியும். இப்போ நீங்க பாக்குறது அந்த ராஜா காலத்துல யூஸ் பண்ண கிணறு. இதுதான் அந்த காலத்துல தண்ணி இறைக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த கப்பி. அப்படியே நம்ம அந்த பேலஸுக்கு வெளியே வந்துட்டோம். இங்க ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஆர்ட் கேலரி இருக்குது. ஸோ அங்க வந்துட்டு இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். அந்த மியூசியம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் அந்த மியூசியம். ஸோ இதுக்கும் அந்த டைம் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளாடி நம்ம போய் பார்க்கணும். இப்போ நாம் அந்த மியூசியத்துக்கு உள்ள போய் அந்த மியூசியத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். Dutch map of Malabar coast. Kottapuram Kota. Map of South India after Anglo-Malabar War. Kuttikallu. Maranakota. Chapel inside Udaygiri Fort. Delanoy Tomb. Vattakottai.
நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் பேலஸு, காயங்குளம், எரணியல் கொட்டாரம், திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் டெம்பிள், பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம், கோட்டவாசல் டனல், குற்றாலம் பேலஸ், குதிரா மாளிகா திருவனந்தபுரம், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் புனலூர், வர்க்கலா துறப்பூர், ஆரப்பள்ளி திருவிதாங்கோடு, சென்ட் சேவியர்ஸ் சர்ச் நாகர்கோயில், சிதறால் மலைக்கோயில், லேட் 19th century சிதறால் மலைக்கோயில், கன்னியாகுமரி தேவி டெம்பிள், பீர் முகமது மாஸ்கியூ தக்கலை, சதன்மலை பெருமாள் சுசீந்திரம், பத்மநாபபுரம் கோட்டை, கொளச்சல் வார் மெமோரியல், ஐவரி ஸ்டேட் ஷேர் கிரேட் லண்டன் எக்ஸிபிஷன், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சேர், பெல் டவர், ஒட்டப்புரா பத்மநாபம். எதுக்குண்ணா